5. Sum number 5. Sinu and Siva are partners sharing profit and loss in the ratio of 5:3. In the view Kausalya admission, they decided to increase the value of building by 40,000. The assets வந்து increases ஆகுது. Increases ஆகும்போது building account data to revaluation நம்ம போடுவோம். To bring into record investment 10,000 which have not so far been bought into account. ரெக்கார்ட் ஆகாத இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெக்கார்ட் ஆகும்போது அசஸ் நமக்கு இன்க்ரீசஸ் ஆகுது. இது இன்க்ரீசஸ்க்குரிய என்ட்ரி போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு டு டிசைட் த வேல்யூ ஆஃப் டிக்ரீஸ் த வேல்யூ ஆஃப் மிஷினரி 14,000, ஃபர்னிச்சர் ₹12,000. டிக்ரீஸிங் த வேல்யூன்னா அசஸ் டிக்ரீசஸ் ஆகுது, அதுக்குரிய என்ட்ரியை நம்ம போடணும். டு ரைட் ஆஃப் சன்ட்ரி டேட்டாஸ் பை ₹16,000. சன்ட்ரி டேட்டாஸ் லைபிலிட்டிஸ் வந்து நமக்கு ரெக்கார்ட் ஆகலை, அப்போ டிக்ரீசஸ் ஆகுனா நமக்கு அது ஒரு பெனிஃபிட்டு. ஸோ அது இன்க்ரீசஸ் ஆகணும் அர்த்தம். அசஸ் மாதிரி இது இன்க்ரீசஸ் ஆகணும், அதை எழுதணும். பாஸ் த ஜேர்னல் என்ட்ரிஸ் டு ப்ரிப்பேர் த ரிவால்யூவேஷன் அக்கௌண்ட். இப்போ சம் எப்படி போகிறதுன்றதை பார்க்கலாம். சம் நம்பர் 5ல் ஜேர்னல் போடுறோம். இப்போ பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா, இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா, சண்டி கிரெட்டாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரிவால்யூவேஷன். பில்டிங் அக்கௌண்ட் 40,000, இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 10,000, சண்டி கிரெட்டாஸ் 16,000. இந்த 40,000, 10,000, 16,000 இதை ஆட் பண்ணால் டு ரிவால்யூவேஷன் அக்கௌண்ட் 66,000. நரேஷன் இன்க்ரீசிங் த வேல்யூ ஆஃப் அசஸ் த பில்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் சண்டி கிரெட்டாஸ். ஸோ டிக்ரீசிங் வேல்யூ ஆஃப் சண்டி கிரெட்டாஸ், அதனால தான் நமக்கு இது ப்ராஃபிட் மாதிரி இன்க்ரீசிங் த வேல்யூ ஆகும். இது ஃபஸ்ட்டு ஜேர்னல். ஸோ செகண்ட் ஒன் ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மிஷினரி அக்கௌண்ட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். இப்போ டு மிஷினரி அக்கௌண்ட் 14,000, டு ஃபர்னிச்சர் 12,000 ரெண்டே ஆட் பண்ணால் ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா 26,000. இந்த நரேஷன் டிக்ரீசிங் த வேல்யூ ஆஃப் அசஸ், வேல்யூ வந்து டிக்ரீசஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ரீவால்யூவேஷன் ஓப்பன் பண்ணும்போது ரெண்டு சைடு யூஸ் பண்ணணும். அதில் டூ சைடு டேட்டா சைடில் டு மிஷினரி அக்கௌண்ட் 14,000, டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 12,000. ஸோ கிரெடிட்டா சைடில் பை பில்டிங் 40,000, பை இன்வெஸ்ட்மெண்ட் 10,000, பை சண்டி கிரெட்டா 16,000. டோட்டல் 66,000 நமக்கு வருது டோட்டல். ஸோ இந்த டோட்டல் 66,000ல் 14,000 ப்ளஸ் 12,000ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணால் பேலன்ஸ் 40,000. இந்த 40,000 இஸ் த ப்ராஃபிட் ஆன் ரீவால்யூவேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு. சார் ப்ராஃபிட்டை வந்தபோது இந்த ப்ராஃபிட்டை ரெண்டு பார்ட்னர்ஸ் ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு இந்த ஓல்டு ரேஷியோவில் டிவைட் பண்ணி காட்டணும். சீனு கேபிட்டல் அண்ட் சிவா கேபிட்டல். சீனு கேபிட்டல் 25,000, சிவா கேபிட்டல் 15,000 ரெண்டே ஆட் பண்ணால் 40,000, டோட்டலாக 66,000 வருது. இந்த ப்ராஃபிட் கண்டுபிடிச்ச உடனே உடன் நீங்கள் வந்து ஜேர்னல் போட்டுடணும். ஜேர்னல் அதுக்கு ஒரு ஜேர்னல் போட்டால் சரியாக இருக்கும். ஸோ ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு சீனு கேபிட்டல் அக்கௌண்ட் டு சிவாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் 40,000, சீனு கேபிட்டல் 25,000, டு சிவா கேபிட்டல் 15,000. எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோன்றதை பாருங்கள். சீனு கேபிட்டல் 40,000 நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இந்த 40,000 5/8 டிவைட் பண்ணால் 25,000 வருது. அந்த 25,000 அங்கே போட்டிருக்கோம். சிவாவுக்கு 40,000 × 3/8 இதை கால்குலேட் பண்ணால் 15,000 வந்திருக்கு. அது சிவா கேபிட்டலில் போட்டிருக்கோம். இந்த சம் இதோட முடியுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.